10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurunjischoolnkl.in. Okay students, இப்போ பாருங்க, இப்போ அடுத்து அதே பார்ஷியல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது தான் இன்னொரு சம்மு. இப்போ அந்த சம் பாருங்க. A tank contains a mixture of 52.5 gram of oxygen and 65.1 gram of carbon dioxide at 300 Kelvin. எவ்வளோங்க? 300 Kelvin டெம்பரேச்சரில் ஒரு டேங்க்கில் நமக்கு வந்து என்ன இருக்குங்க, 52.5 gram ஆஃப் ஆக்சிஜனும் 65.1 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு வந்துங்க மிக்சராக இருக்குது. அப்போ அந்த டேங்கோட டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ பாருங்க. இந்த டோட்டல் ப்ரெஷர் இந்த டேங்க் இஸ் 9.21 அட்மாஸ்பியர். டோட்டல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.21 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் இன் அட்மாஸ்பியர் ஆஃப் ஈச் கேஸ் இன் த மிக்சர். இப்போ அந்த மிக்சரில் இருக்கிற ஒவ்வொரு கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரி தானே? இப்போ நமக்கு வந்து என்னது கிராமில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷருக்கு நமக்கு வந்து இப்போ என்னென்ன நம்ம கிவன் டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது மாஸ், நமக்கு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், சரிங்களா, MO2 அப்படிங்கிறதுங்க மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52.5 கிராம். மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோங்க? 65.1 கிராம். டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 கெல்வின். டோட்டல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோங்க? 9.21. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரலாக நமக்கு என்ன ஃபார்முலாங்க? பார்ஷியல் ப்ரெஷர் என்ன ஃபார்முலா? மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். இப்போ ஆக்சிஜனுக்கு நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா, இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். பாருங்க, இதுதான் நம்ம ஃபார்முலா எழுதிருக்கோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு XO2 அப்படிங்கிறதுங்க. எக்ஸுங்கிறது மோல் ஃப்ராக்ஷனோட சிம்பிளுங்க. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். இங்கே நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவோட அப்ளை பண்ணலாம், ஏன்னா மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இங்கே நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க? மாஸ் வந்து நமக்கு வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ், அதாவது மாஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல, எது கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது என்னவா மாற்றணும் அப்படின்னா, அதாவது மோலாக மாற்றணுங்க, சரிங்களா. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், சரிங்களா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் சரிங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா கிவன் மாஸ் டிவைடட் பை அதோட மோலார் மாஸ், சரிங்களா. கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து மோல் ஃப்ராக்ஷனுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா எழுதியிருக்கோம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைட் பை அதாவதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இல்லைனா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சரிதானா. மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலாங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கொடுத்துருக்காங்க. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். எதுக்கு கால்குலேட் பண்ணுங்க? ஆக்சிஜனும் கால்குலேட் பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடும் கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நம்ம இப்போ தான் ஃபார்முலா சொன்னோம். நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்னதுங்க? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? 52.5 கிராம். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 52.5 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு எவ்வளோங்க? 16ங்க. O2 அப்படிங்களா எவ்வளோங்க? 32, சரிங்களா. அப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து லாக் பார்க்குறோம். அப்போ இதுக்கு லாக் 52.5 எவ்வளோ வருதுன்னா 1.7202ங்க, சரிதானே. அது எப்படி நம்ம பார்க்கணும்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இப்போ இதே லாக் 32க்கு எவ்வளோ லாக் இருந்தோம் அப்படின்னா 1.5051.
அப்போ வந்து லாக் பார்க்குறப்ப நமக்கு மேலே இருக்க வேல்யூ வந்து இது வந்து என்ன பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருங்க, 0.2151 நமக்கு கிடைக்குது. அப்போ 0.2151க்கு என்ன பண்ணணும், ஆன்டிலாக் நம்ம எடுக்கணும். அப்படி ஆன்டிலாக் எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோங்க 1642 வருது. இப்போ நம்ம வந்து பாயிண்ட் நம்ம வந்து வைக்கணும். அப்போ பாயிண்ட்டு நமக்கு வந்துங்க, அதாவது 0 அப்படின்னு இருந்துச்சா ஒரு டிஜிட் தள்ளி நம்ம வந்துங்க பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.642. அப்போ எவ்வளோ வருதுங்க, 1.642. அப்போ இதான் நமக்கு எவ்வளோ ஆன்சருங்க, அதான் நம்ம 1.64 மோல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோங்க, 1.64 மோல். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுங்க, மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அப்போ ஃபார்முலா அதே தாங்க, மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நமக்கு மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ நமக்கு வந்து கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 65.1 கிராம். அப்போ 65.1 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோங்க, 44. சரிங்களா? அதாவது ஆக்சிஜன் O2க்கு நமக்கு எவ்வளோங்க, 32ங்க. கார்பனுக்கு வந்து எவ்வளோ 12. அப்போ 32 + 12 எவ்வளோங்க, 44. அதான் மோலார் மாஸ். அப்போ 65.1 44ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ அதுக்கு லாக் பார்க்குறோம். 65.1க்கு லாக் எவ்வளோங்க, 1.8136. இப்போ லாக் 44க்கு எவ்வளோங்க, 1.6435. அப்போ இது என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 0.1701. 0.1701. இதுக்கு என்ன பண்ணணும், ஆன்டிலாக் பார்க்கணும். ஆன்டிலாக் எப்போ பார்க்கணுங்க, அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூக்கு தான் நம்ம ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ 1701க்கு மட்டும் ஆன்டிலாக் பார்க்குறோம். அப்போ என்ன வருதுன்னா 1479. 1479. அப்போ 0 அப்படின்றதுனால நம்ம இதுங்க ஒரு டிஜிட் பாயிண்ட் வைப்போம். அப்போ 1.479. இப்போ ஆன்டிலாக் நம்ம பார்க்குறப்ப என்ன ஆன்சர் வருதுங்க, 1.479. அப்போ இது நான் என்ன எழுதுனா 1.48 நம்ம எழுதிக்கிட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ அப்படின்னா 1.48 மோல்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளோங்க, 1.48 மோல்ஸ். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுங்க, மோல் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். மோல் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா இதுங்க, இப்போ நான் ஆக்சிஜனுக்கு மோல் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது XO2 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2. இப்போ நமக்கு வந்து 2 கேஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜென்ரலாக நம்ம ஃபார்முலா என்னதுங்க, மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கேஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளோங்க, ஆக்சிஜனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கிறோம், 1.64. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். எவ்வளோங்க, 1.48. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோங்க, 1.64 ஹோல் டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம 1.64 கால்குலேட் பண்ணிட்டோம். கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், 1.48. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ சார் வருது அப்படின்னா 3.12. அப்போ 1.64 நம்ம என்ன பண்ணுங்க 3.12ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்போ வழக்கம் போல் நம்ம எதுங்க, நம்ம வந்து லாக் தான் எடுக்கணும். லாக் 1.64க்கு நம்ம லாக் எடுத்தோம்னா எவ்வளோ வருங்க, 0.2148. 0.2148. இப்போ லாக் 3.12. இப்போ லாக் 3.12க்கு எவ்வளோங்க, 0.4942. சரிங்களா, 0.4942. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோங்க. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ வருங்க, பார் 17206. பார் 17206. எப்படி இங்கே பார் 1 வருதுன்னு பாருங்கள். 8ல் 2 போச்சுன்னா 6ங்க, 4ல் 4 போச்சுன்னா 0ங்க, 11ல் 9 போச்சுன்னா நமக்கு எவ்வளோங்க 2ங்க. இங்கே 1 தான் இருக்கும். அப்போ இங்கே 0 தான் இருக்குது. அப்போ 0லேருந்து 1 வந்து என்ன பண்ணுறோங்க, பாரோவிங் 1 பண்ணுறோங்க. அப்போ இது வந்து எவ்வளோங்க 11ல் 4 போச்சுன்னா 7ங்க. அப்போ இங்கே 0லேருந்து நமக்கு என்ன 1 வாங்கியிருக்கோம். அப்போ மைனஸில் போகுது. அப்போ அதனால தான் அதுங்க பார் 1. சரிங்களா, அதனால தான் என்னது பார் 1. அப்போ இதுக்கு நம்ம வந்து ஆன்டிலாக் பார்க்கணும். அப்படி ஆன்டிலாக் பார்க்குறப்ப இதுங்க பாயிண்ட்டுக்கு அடுத்து வர்றது தான் நம்ம வந்து ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ எதுக்கு பார்க்கணும், 7206 நம்ம வந்து ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ என்ன ஆன்சர்னா 5255ன்னு வருதுங்க. இப்போ நீங்கள் 0வாக இருந்தால் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். இப்போ பார் 1ங்கிறப்ப இதுங்க அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். அப்போ எவ்வளோ வருங்க, 0.5255. 0.5255. இப்போ இதை தான் நம்ம வந்து எப்படி எழுதிருக்கோம், 0.53. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோங்க, 0.53. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோங்க, 0.53.
இப்போ அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதே தான் ஃபார்முலாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு divided by number of moles of oxygen plus number of moles of carbon dioxide. இப்போ number of moles of carbon dioxide நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் எவ்வளோங்க 1.48. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஆல்ரெடி இங்கேயே கால்குலேட் பண்ணுறோம் எவ்வளோங்க 3.12. அதனால் நான் வேல்யூ அப்படியே போட்டேன் 3.12. அப்போ 1.48 3.12 நம்ம வந்து டிவைட் பண்ணும். அப்போ வழக்கம் போல் நம்ம எதுங்க லாக் தான் பார்க்குறோம். அப்போ லாக் 1.48க்கு என்ன லாக் அப்படின்னா 0.1703. 0.1703. log 3.12க்கு எவ்வளோ லாக் அப்படின்னா 0.4942. 0.4942. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் சப்ட்ராக்ட் பண்ணுறேங்க. அப்போ என்ன வருங்க பார் 1 6761. பார் 1 6761ங்க எவ்வளோங்க பார் 1 6761. அப்போ நம்ம எதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும் 6761க்கு ஆன்டிலாக் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ வருது 4743. 4743. அப்போ பார் 1நால நம்ம எதுங்க அந்த அதை முன்னாடி நம்ம வந்து பாயிண்ட் வச்சுக்கிறோங்க. அப்போ 0.4743 சரிங்களா 0.4743. அதான் நம்ம வந்து 0.47 நம்ம போட்டுக்கிட்டோம். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணியாச்சு எவ்வளோ 0.53. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கிறேங்க 0.47. இப்போ அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலாங்க மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணுங்க 0.53. அப்போ நம்ம வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0.53 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க 9.21 அட்மாஸ்பியர் சரிங்களா 9.21. அப்போ 0.53யும் 9.21 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க 4.88 அட்மாஸ்பியர். 4.88 அட்மாஸ்பியர். எதாவது மல்டிப்ளை 0.53யும் 9.21. இந்த 9.21ங்கிறது நமக்கு கொடுத்துருக்க டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா 9.21. த டோட்டல் ப்ரெஷர் இன் த டேங்க் இஸ் 9.21. அப்போ இதுதான் டோட்டல் ப்ரெஷர். அப்போ டோட்டல் ப்ரெஷரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 4.88 அட்மாஸ்பியர். 4.88 அட்மாஸ்பியர். இப்போ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம வந்து பார்ஷியல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுங்க. அதே தான் ஃபார்முலாங்க. என்ன ஃபார்முலாங்க மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். partial pressure of carbon dioxide equal to mole fraction of carbon dioxide into total pressure. இப்போ mole fraction of carbon dioxide என்ன கால்குலேட் பண்ணிக்கிறீங்க 0.47. 0.47 நம்ம போட்டாச்சுங்க. டோட்டல் ப்ரெஷர் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் 9.21. அப்போ 0.47யும் 9.21 நம்ம என்ன பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0.47 9.20 மல்டிப்ளை பண்ணால் என்னதுங்க 4.33 அட்மாஸ்பியர். 4.33 அட்மாஸ்பியர். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 எவ்வளோங்க 4.33 அட்மாஸ்பியர் சரிங்களா. அப்போ நம்ம எதுங்க பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறது நமக்கு வந்து ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கொடுத்தாங்க அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்து ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மாஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் கொடுக்குறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுங்க அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூ நம்ம வந்து போடணும் சரியா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுங்க மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சரி தானே. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா. அதாவது வந்து வால்யூம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. டிஃப்ரெண்ட் அதாவது அந்த டெம்பரேச்சரில் வால்யூமும் ப்ரெஷரும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரியே அதாவது வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுங்க காய்-லூகாஸ் லாவிலேருந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம எந்த மாதிரி நமக்கு சம் கொடுத்துருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் சரியா. ஆனால் பார்ஷியல் ப்ரெஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலாங்க மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் சரிங்களா. தென் இப்போ கிரஹாம்ஸ் லாவில் வந்து நம்ம வந்து சம் பார்க்குறோம். இப்போ இந்த கிரஹாம்ஸ் லாவில் நம்ம வந்து என்னதுங்க நம்ம கிரஹாம்ஸ் லா நமக்கு வந்து என்ன தெரியுங்க
வந்து rate of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. இப்போ அதை பேஸ் பண்ணி இந்த நம்ம இப்போ சம் போட போகிறோம். இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்க, an unknown gas diffuse at a rate of 0.5 times that of nitrogen at the same temperature and pressure. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, அதாவது சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஒரு பர்டிகுலர் கேஸோட டிஃப்யூஷன் எவ்வளோ அப்படின்னா நைட்ரஜனை விட நமக்கு வந்து எவ்வளோ இருக்குங்க, 0.5 டைம்ஸ் நமக்கு என்னவா இருக்குங்க, அதிகமாக இருக்குது. சரிங்களா? unknown gas diffuse at the rate of 0.5 times that of nitrogen at the same temperature and pressure. சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நமக்கு வந்து அதுங்க ஒரு அன்னோன் கேஸோட டிஃப்யூஷன் நமக்கு வந்து நைட்ரஜனோட நமக்கு வந்து என்னவாக இருக்குதுங்க, 0.5 டைம்ஸ் நமக்கு என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன கேட்குறாங்க, கால்குலேட் தி மோலார் மாஸ் ஆஃப் த அன்னோன் கேஸ். அன்னோன் கேஸோட மோலார் மாஸ் நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்னது, அதாவது கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் தான் நம்ம அப்ளை பண்ணோம். கிரஹாம்ஸ் லா நம்ம என்ன சொன்னாங்க, அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா பாருங்கள். இப்போ ரேட் ஆஃப் அன்னோன் கேஸுங்க டிவைட் பை ரேட் ஆஃப் N2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னதுங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுங்க. அதனால் வந்து இதுங்க மோலார் மாஸ் ஆஃப் N2 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன். சரிங்களா? மோலார் மாஸ் ஆஃப் N2 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் என்னதுங்க, அன்னோன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நமக்கு வந்து ரேட் வந்து நமக்கு 0.5 டைம்ஸ் நைட்ரஜனோட அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்னதுங்க, இதை விட நம்ம வந்து இதை நம்ம அப்படியே என்னவா எடுத்துக்கலாங்க, 0.5 நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த அன்னோன் கேஸ் வந்து நைட்ரஜனோட நமக்கு வந்து என்னவா இருக்குதுங்க, 0.5 டைம்ஸ் நமக்கு வந்து என்னவா இருக்குங்க, அதிகம். சரிங்களா? அதாவது ரேட் ஆஃப் 0.5 டைம்ஸ் தட் ஆஃப் நைட்ரஜனோட நமக்கு எதுங்க 0.5 டைம்ஸ் அதிகம். அப்போ வந்து ரேட்டு நம்ம என்னங்க 0.5 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 0.5 ஈக்குவல் டு நமக்கு மோலார் மாஸ் ஆஃப் நம்ம நைட்ரஜன் எவ்வளோங்க, ஒரு நைட்ரஜனுக்கு 14ங்க, நமக்கு N2 அப்படின்னா எவ்வளோங்க, 28ங்க. அப்போ 28 டிவைட் பை M. சரியா? அதாவது மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் கேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு இதுங்க ரூட் கேன்சல் ஆகும். அப்போ வந்து இதுங்க இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் 0.5 ஸ்கொயருங்க. அப்போ ரூட் 28 பை M வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வருங்க, 28 டிவைட் பை M மட்டும் வரும். இப்போ நமக்கு என்ன தேவைங்க, மோலார் மாஸ் தேவைங்க. அப்போ மோலார் மாஸ் M ஈக்குவல் டு அப்போ 28 டிவைட் பை 0.5 ஸ்கொயர்னு வரும். இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் வருங்க. அப்போ 28 டிவைட் பை 0.5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 0.5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வருங்க, 0.25. சரியா? அப்போ மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் ஈக்குவல் டு 28 டிவைட் பை 0.25. இப்போ இதை என்ன பண்ணோம், மேலேயும் கீழே நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, 4ஆல் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே நமக்கு வந்து என்ன வந்துருங்க, 1ன்னு வந்துருங்க. அப்போ 4ஆல் மல்டிப்ளை 28 × 4 எவ்வளோங்க, 112. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் கேஸ் வந்து எவ்வளோங்க, 112 கிராம் மோல் இன்வெர்ஸ். 112 கிராம் மோல் இன்வெர்ஸ். சரிங்களா? அப்போ வந்து இந்த டிஃப்யூஷன் நம்ம கொடுக்குறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போடணும். சரிதானே? டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ண முடியாது. எப்படி கொடுத்துருக்காங்க அந்த ரேட்டை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்துங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? தென் அதேமாதிரி இன்னொரு சம்மு, a flammable hydrocarbon gas of particular volume is found to diffuse through a small hole in 1.5 minutes. சரிங்களா? இப்போ ஈஸியாக நம்ம வந்து எரியக்கூடிய ஒரு வாயு ஒரு பர்டிகுலர் வால்யூமில் நமக்கு இருக்குது. அது வந்து என்னதுங்க, ஹைட்ரோ கார்பன். ஈஸியாக எரியக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கேஸு நமக்கு ஒரு பர்டிகுலர் வால்யூமில் இருக்குது. அது வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு சின்ன ஹோல் வழியாக நமக்கு என்ன ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது. எவ்வளோ டைமில், 1.5 மினிட்ஸில் டிஃப்யூஸ் ஆகுது. அதான் பாருங்கள், flammable hydrocarbon gas of particular volume is found to diffuse through a small hole in 1.5 minutes. Under the same condition of temperature and pressure, an equal volume of bromine vapor takes 4.73 minutes to diffuse through the same hole. அதே டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அதே கண்டிஷனில் நமக்கு வந்துங்க அதே வால்யூம் இருக்குது. ஆனால் புரோமின் வேப்பர் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குங்க, 4.73 மினிட்ஸ் எடுத்துக்குது.
அப்படின்னா கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் கேஸ் அண்ட் சஜஸ்ட் வாட் திஸ் கெட் மைட் பி. அதோட நம்ம வந்து என்ன கேட்குறாங்கன்னா மோலார் மாஸ் கேட்குறாங்க. அதோட நமக்கு எதுங்க மாலிகுலர் ஃபார்முலா அந்த கேஸ் என்னவா இருக்கும், அந்த கேஸ் வந்து எதுங்க என்னவா இருக்கும், சரியா? அந்த கேஸுடைய அதாவது அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரி தானே? அதாவது ஒன்றும் கிடையாது, அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து அந்த கேஸ் வந்து அன்னோன் ஹைட்ரோ கார்பன் கேஸ் 1.5 மினிட்ஸ் டிஃப்யூஸ் ஆகுது, புரோமின் வந்து 4.73 மினிட்ஸில் டிஃப்யூஸ் ஆகுது, சரி தானே? அப்போ மோலார் நமக்கு என்ன கேட்குறாங்க, மோலார் மாஸ் ஆஃப் அந்த அன்னோன் கேஸு. அப்போ அந்த அன்னோன் கேஸ் என்னவா இருக்கலாம் பாருங்கள். ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ஹெச்சி அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக எழுதி ஹைட்ரோ கார்பன் தான் ஹெச்சின்னு எழுதிக்கும். ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் டிவைட் பை ரேட் ஆஃப் புரோமின் ஈக்குவல் டு நமக்கு வந்து எவ்வளோங்க, அதாவது டைம் ஆஃப் புரோமின் டிவைட் பை ஹைட்ரோ கார்பன் எவ்வளோ டேக்கிங் டைமுங்க, டேக்கிங் டைம் ஆஃப் புரோமின் டிவைட் பை டேக்கிங் டைம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன், சரிங்களா? இப்போ நான் வேல்யூ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சரிங்களா? அதாவது ரேட் இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து இங்கே புரோமின் வந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் நம்ம வந்து பர்டிகுலர் டைமில் நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து மூவ் ஆகிருக்குது, அதாவது வெலாசிட்டி அதாவது சரிங்களா, பர்டிகுலர் டைமில் எவ்வளோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு மூவ் ஆகிருக்குது, சரியா? அதாவது வி அதை நம்ம சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா வி டிவைட் பை டைம். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வி டிவைட் பை டைம் பார்த்தீங்கன்னா விஹெச்சி டிவைட் பை டைமுங்க, கீழே அதேமாதிரி விஹெச்சி டிவைட் பை டைம்னு போடுவோங்க. அப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் வி கேன்சல் ஆயிரும். அப்போ அதனால் நமக்கு வந்துங்க டிபிஆர் டிவைட் பை டிஹெச்சி அப்படின்னு நமக்கு வரும், சரிங்களா? இப்போ இல்லைன்னா நம்ம இந்த டைம் வந்து நம்ம வந்துங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோ. இப்போ வேல்யூ நமக்கு வந்து தெரியும் எவ்வளோங்க, புரோமின் எவ்வளோ டைமில் நமக்கு வந்து எடுத்துக்குங்க டேக்கிங் டைம் 4.73 மினிட்ஸ். இதே வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ் எவ்வளோ எடுத்துக்குங்க டைம் 1.5 மினிட்ஸ், 1.5 மினிட்ஸ். அப்போ இதுக்கு நான் வந்து எதுங்க லாக் பார்க்குறேன். 4.73க்கு லாக் எவ்வளோங்க 0.6749. 1.5 லாக் 1.5 எவ்வளோங்க 0.1761. அப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுங்க 0.4988, 0.4988. அப்போ இதுக்கு ஆன்டி லாக் பார்க்குறப்ப எதுக்கு ஆன்டி லாக் வேணும் 4988க்கு பார்க்குறப்ப 3154. 0 பாயிண்ட்னால நமக்கு என்னங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 3.154. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ரேட் ஆஃப் புரோமின் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3.15, சரிங்களா? 3.15. இப்போ நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியுங்க, அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ரேட் ஆஃப் புரோமின் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் molar mass of bromine divided by molar mass of hydrocarbon. இப்போ நமக்கு வந்து என்னங்க இந்த ரேட் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ரேட் ஆஃப் புரோமின் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் எவ்வளோங்க 3.15. அப்போ 3.15 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் புரோமின் டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். அப்போ இது என்ன பண்ணுறோம் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணுறேங்க. அப்போ 3.15 ஸ்கொயர் ஈக்குவல் டு மோலார் மாஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 159.8ங்க. அப்போ எவ்வளோ வருங்க 159.8 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் வேணும் அப்படின்னா அப்போ வந்து அதுங்க 3.15 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுங்க கீழே கொண்டு வந்துடணும். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஈக்குவல் டு 159.8 டிவைட் பை 3.15 ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து லாக் கண்டுபிடிக்கலாம். 159.8 இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இது ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் லாக் எடுத்து இது ரெண்டாலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா பவரில் எத்தனை இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3.15க்கு லாக் எடுத்து 3.15க்கு லாக் எவ்வளோங்க 0.4983. இங்கே பவர் என்ன இருக்குங்கோ ஏன்னா லாக் எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு எம் லாக் என். அப்போ பவரில் இருக்கிறத முன்னாடி போடணும். அப்போ என்ன அர்த்தம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.4983 இன்ட்டு 2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருங்க 0.9966. நம்ம கீழே இருக்கிறது லாக் கண்டுபிடிச்சி வச்சு. இப்போ நமக்கு மேலே வேலைங்க 159.8. அப்போ இதுக்கு லாக் எவ்வளோ 2.2036. 2.2036. இப்போ இந்த வேல்யூ நாங்கள் சப்ட்ராக்ட் பண்ண 0.9966. அப்போ எவ்வளோ வருங்க 1.2070. 1.2070. அப்போ 2070க்கு நான் வந்து இதுங்க ஆன்டி லாக் பார்க்குறேன். அப்போ 1611 வருது 1611. அப்போ நான் வந்து இதுங்க 1 அப்படின்னா நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுங்க 2 டிஜிட் தள்ளி. அப்போ 16.11. 16.11. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் வந்து எவ்வளோங்க 16.1 கிராம் பர் மோல். மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஈக்குவல் டு 16.1 கிராம் ஆஃப் 1 கிராம்
per mole. இப்போ நான் இது அப்ராக்சிமேட்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன் 16 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்னதுங்க ஹைட்ரோ கார்பன் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம வந்து எதுங்க அதாவது வந்து CnH2n+2. ஹைட்ரோ கார்பன் வந்து ஜென்ரல் ஃபார்முலா வந்து எதுங்க CnH2n+2 சரிங்களா. இப்போ இதில் வந்து சிங்கிறது வந்து எதுங்க கார்பனுடைய நமக்கு வந்து அட்டாமிக் மாஸ். கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோங்க 12ங்க. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோங்க 1. இப்போ பாருங்கள் இந்த n இன்ட்டு கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12ங்க ப்ளஸ் 2n+2 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு எவ்வளோங்க 1 ஈக்குவல் டு மோலார் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மோலார் மாஸ் வரணும் சரி தானே. அப்போ எவ்வளோங்க n இன்ட்டு 12 n மல்டிப்ளை பண்ணால் 12nங்க. அப்போ 2n+2 இன்ட்டு 1 எவ்வளோங்க 2n+2 தான் ஈக்குவல் டு 16. அப்போ 12n+2n எவ்வளோங்க 14n+2 ஈக்குவல் டு 16. அப்போ 14n ஈக்குவல் டு எவ்வளோங்க 14. ஏன்னா இந்த 2 இந்த பக்கம் போகிறப்ப மைனஸ் ஆயிரும். அப்போ 16 - 2 எவ்வளோங்க 14. அப்போ 14n ஈக்குவல் டு எவ்வளோங்க 14. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோங்க இந்த 14 கீழே வந்துடுங்க. அப்போ 14/14 அப்போ எவ்வளோங்க n ஈக்குவல் டு 1ங்க. அப்போ இங்கே வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ என்ன வருங்க C1 H 2 × 1 + 2 சரிங்களா. C1 H 2 × 1 + 2. அப்போ வந்து C1 1 போட தேவையில்ல. அப்போ C போட்டுக்கலாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2 × 1 2 + 2 அப்போ எவ்வளோங்க 4. அப்போ எவ்வளோங்க CH4. அப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து என்னதுங்க மீத்தேன். CH4ங்கிறதுங்க மீத்தேன் சரிங்களா. அப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் எதுங்க மீத்தேன் சரியா. அப்போ நம்ம மோலார் மாஸும் கால்குலேட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோங்க அதாவது அந்த ஹைட்ரோ கார்பன் ஃபார்முலாவும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம்.